எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி அவங்களுக்கு அப்புறம் வந்த ஃப்ரிஞ்ச் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து எங்க கோட்டை விட்டாங்க? ஒய் தே குடன்ட் ரீச் த ஹைட்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் ஆர் அட்லீஸ்ட் சிவாஜி. எபிலிட்டி டு ரீச் அரசியல் வீழ்ச்சிக்கும் இது ஒரு காரணம். மக்கள் பிரதிநிதிகளை தேடும் பொழுது இவர்களை மக்களின் பிரதிநிதிகளாக ஒரு திணிப்பதற்கான ஒரு காலம் உருவாகின்ற காலம் இதுதான். எம்ஜிஆரோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையா? ஃபாலோ பண்ணிருக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல இருந்தாங்க. எம்ஜிஆருடைய நிழலில் தான் இவங்க இருக்க முடியுமே தவிர எம்ஜிஆரினுடைய ப்ளூ பிரிண்ட்டை இவர்களால் ஃபாலோ பண்ண முடியாது. எம்ஜிஆர் பேசும்போது, சிவாஜி பேசும்போது யூ கான்ட் அவாய்ட் டாக்கிங் ஜெயலலிதா. அவங்களும் வந்து சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க தான். ஷி வாஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்களோட அந்த சினிமா டு அரசியல் எப்படி பார்த்தீங்க? அவங்க ஒரு சீசன் எக்ஸப்ஷன். அவர் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலேயே தைரியமாக நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர். திராவிட முன்னேற்ற கழகத்தை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அடுத்த தலைவர் வேண்டும். எம்ஜிஆருக்கு பிறகு அவர் யோசித்தார். எல்லாம் கடந்து கூட ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் என்ற ஒரு பிம்பம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அந்த பிம்பத்தையும் கடந்து தான் செல்ல வேண்டும் என்று நினைத்ததுதான் இவருடைய ஒரு தலைமையின் மற்றொரு அடையாளம். She needed the image of M.G. Ramachandran, but she wanted to move beyond the image of M.G. எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி அவங்களுக்கு அப்புறம் வந்த ஆக்டர்ஸ் வந்து ஒரு சிவாஜி ரஜினிக்கு கமலுக்கு அப்புறம் வர சார். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு போயிட்டு ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்திருக்காங்க. இந்த கல்ச்சர் வந்து தொடர்ந்தே இருந்திருக்கு எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம். இப்போ ஒரு நெப்போலியனாக இருக்கட்டும், ராமராஜனாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து அரசியலில் வந்து என்ன பண்ணுறாங்க? எங்கே கோட்டை விட்டாங்க? ஒய் தே குடன்ட் ரீச் த ஹைட்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் ஆர் அட்லீஸ்ட் சிவாஜி. இது இல்லை, அட்லீஸ்ட் சிவாஜிக்கு தனி இடம் உண்டு. சிவாஜி இல்லை சார், அந்த இடத்துக்கு கூட அந்த இடத்துன்னு சொல்லும்போது சிவாஜி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து பிறகு அதுக்கு அது தேர்தலில் பங்கேற்க வேண்டும் நினைத்தது அதெல்லாம் ஒரு வரலாறு ஆனால் எபிலிட்டி டு ரீச் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. மக்களிடையே சென்று சேர்க்கக்கூடியதும் சேரக்கூடிய ஒரு தன்மை எம்ஜிஆர் சிவாஜி என்ற இருவருக்கும் ஒப்பீடுகள் எம்ஜிஆருக்கு இருக்கின்ற வலிமையும் நிலைப்பாடுகளும் ஒரு முற்றிலும் மாறானது. அவர் த மாஸ் பேஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் சிவாஜியின் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் அவருடைய ஒரு கலைஞனுக்கு கொடுக்கப்பட்ட உச்ச மரியாதை அது யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் சொன்ன அந்த மற்ற நடிகர்களை பற்றி இது ஒரு கலாச்சாரமாக என்னென்றால் நீங்கள் அப்பொழுது இப்போ திராவிட இயக்கம் ஒரு வெற்றி சூழலில் நடைபாதையில் போகும்போது 56, 57 காலகட்டத்திலிருந்தே நிறைய சினிமா நடிகர்கள், நாடக கலைஞர்கள், பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் எஸ்எஸ்ஆர் நிறைய பேர் இருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் எம்ஜிஆர் பிரதானமாக பார்க்கப்பட்டது. மற்ற நடிகர்கள் நடிகைகள் இந்த ஒரு குடைக்குள் சினிமா அந்த அரசியல் என்ற ஒரு பரந்த குடைக்குள் அனைவருமே வந்து விடுகின்றார்கள். நீங்கள் சொல்லுகின்ற இவர்கள் எல்லாமே அந்த ஒரு பரந்த குடைக்குள் வந்துவிட்ட மனிதர்கள் தான். அவர்களுக்கு இது இதுக்கான அரசியல் வீழ்ச்சிக்கும் இது ஒரு காரணம். என்னவென்றால் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகளை தேடும் பொழுது இவர்களை மக்களின் பிரதிநிதிகளாக ஒரு திணிப்பதற்கான ஒரு காலம் உருவாகின்ற காலம் இதுதான். இது அவர்கள் மேலிருந்து தனிப்பட்ட ஒரு விமர்சனம் கிடையாது. இது எவ்வாறு இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களை அரசியலில் திணித்தது என்பதற்கான மற்றொரு கூற்று. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார், எம்ஜிஆரோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையா? இல்லை ஃபாலோ பண்ணிருக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த ஆக்டர்ஸ்லாம். அவங்க எம்ஜிஆருடைய நிழலில் தான் இவங்க இருக்க முடியுமே தவிர எம்ஜிஆரினுடைய ப்ளூ பிரிண்ட்டை இவர்களால் ஃபாலோ பண்ண முடியாது. இது ஒரு எம்ஜிஆர் இன்றைக்கும் அந்த ஒரு சாரிஸ்மேட்டிக் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களிடையே ஒரு கவர்ச்சி அல்லது ஒரு அதீத மக்கள் நம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அது என்றால் 1972 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகிய பிறகு இவர் ஆட்சிக்கு வந்து பிறகு அவருடைய கடைசி
உயிர் பிரியும் காலம் வரை ஆட்சிக்கு வந்து அவர் முதன் மந்திரியாகவே தான் இருந்தார். எஸ், ஆமாம், அது முடிவு. வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒரு ஃபேக்டர் வந்து இதற்காக வந்து எம்ஜிஆரினுடைய எல்லா ஆட்சி காலமும் வந்து தலை சிறந்த பொற்காலம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவர் வந்து தேர்தல் ரீதியாக தோற்கடிப்பது கூட ஒரு சிரமம் சவாலாகத்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மற்றொரு ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்றால் இந்த 14 ஆண்டு காலம் கூட 13, 12, 14 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அரசியலில் வந்து. இப்போ நீங்கள் சொன்ன ஆக்டர்ஸ்லாம் வந்து எம்ஜிஆரோட ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ண முடியலாம். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, ஒரு மினிமல் சக்ஸஸ், ஒரு எம்பி ஆவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபேடவே. அது மினிமல் சக்ஸஸ் கூட வந்து அவர்களாகவே அவர்களுக்காக போடுகின்ற வாக்கு யாருக்குன்னு சொல்லுங்க. நீங்க யாராவது ஒரு நடிகர் சொல்லுங்க, நீங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து இந்த நடிகருக்கு இவருக்காக வந்து மக்கள் வாக்களித்து அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க, இல்ல சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரே ஒரு நடிகரை சொல்லுங்க. இல்ல சார், இன்றைக்கும் கிடையாது. இதை வந்து சினிமா துறை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இது வந்து இப்போ சினிமா துறையிலேருந்து வந்தால் வந்து சினிமா மூலமாக அடையாளம் கிடைத்து விட்டு அதை வந்து அரசியல் ஆதாயமாக மாற்றுவது யாருன்னா அவங்களுக்கு, நடிகர்களுக்கும். இவங்க நடிகர்கள் வந்து எங்களுக்கு ஒரு இது சினிமாவுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அது கட்சி தான் பயன்படுத்துது. அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், காங்கிரஸ் கட்சியாகட்டும், இல்லை வேறு கட்சிகளாகட்டும் கூட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், பிரச்சாரத்துக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறது, பிரச்சாரத்துக்கு வந்து பிறகு பிரச்சாரத்திலேருந்து இவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பது, பதவியிலிருந்து ஒரு உயர் அந்தஸ்து கொடுது, அங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான போட்டியிட வாய்ப்பு கிடைப்பது. நீங்கள் இந்த இந்த இடங்களிலெல்லாம் வந்து இருக்க வேண்டிய வந்து மக்கள் தளத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு வந்து அங்கே அந்த இடம்லாம் வந்து மூடப்படுகின்றது. ஓகே சார், இப்போ எம்ஜிஆர் பேசும்போது, சிவாஜி பேசும்போது வி காண்ட் அவாய்ட் டாக்கிங் ஜெயலலிதா. அவங்களும் வந்து சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க தான். ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்ஜிஆரோட ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணல. அவங்க சினிமாவை வந்து பயன்படுத்தி வரல. பட் ஷி வாஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர், ஸ்ட்ராங் லீடர், அந்த மாதிரி இந்த எல்லா வகையிலும் இருந்தவங்க. அவங்களோட இந்த சினிமா டு அரசியல் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அவங்க வந்து அவங்க ஒரு ஷீ இஸ் அன் எக்ஸப்ஷன் ஃப்ரம் சினிமா. வந்து ஒரு அவர் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலேயே எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நேரடியாகவும் தைரியமாக நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர் ஜெயலலிதா அவர்கள் வந்து. அதோடு மட்டுமல்லாமல் வந்து கருத்து செரிமனம் உள்ள ஒரு இன்டலெக்சுவல் பர்சன், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வந்து. பிறகு அவருக்கென்ற ஒரு தனி அடையாளங்கள் வந்து சினிமா துறையிலும் சரி, அதே போல் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கின்ற ஒரு பழக்கம், அதே போல் அரசியல் ரீதியாகவும் கூட அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் அவர் வரும்பொழுது கூட சாதாரணமாக வந்து அவரை கட்சிக்குள் கொண்டு வரவில்லை. கட்சியில் இருக்கின்ற பல எதிர்ப்பு சக்திகளையும் கடந்து தான் அவர் அந்த பொதுச் செயலாளராக வந்து பிரச்சாரத்திற்காக கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்யப்படுகின்றார். பிறகு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து பிறகு எம்ஜிஆரின் மறைவு அந்த ஒரு சூழலிலும் அதற்கு பிறகும் கூட மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டம், தன்னுடைய ஒரு வாழ்க்கை போராட்டம், இரண்டையும் இணைத்து தான் அந்த இவற்றையெல்லாம் கடந்து அவர் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரதான அரசியல் கட்சியின் தலைவராக உருவாகின்றார். அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவின் பயணம் என்பது வந்து வெறுமனே சினிமா என்ற ஒரு அடையாளம். எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதாவை நியமனம் செய்தார் என்று, கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்தார் என்று 2 வருடங்களை நான் படித்திருக்கின்றேன். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அடுத்த தலைவர் வேண்டும் கட்சிக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு அவர் யோசித்தது. ஆனால் ஜெயலலிதா மீதும் துவக்க காலத்திலேயே அத்தனை நம்பிக்கையும் கிடையாது. என்றால் வந்து இவர் எப்பொழுதும் கூட தனக்கே கூட எதிராக பேசக்கூடிய ஒரு கருத்துள்ள சிந்தனை உள்ளவர், ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நபர். ஆனால் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் கிடையாது, நல்ல பேச்சாளர், சிந்தனையாளர். அவரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சக்தி என்பது ஒரு சாதாரண தலைவரை வந்து நாம் நியமனம் செய்ய முடியாது என்பது நிச்சயமாக எம்ஜிஆருக்கு தெரியும். அது வந்து இரண்டாவது நிலைப்பாடு.
மூன்றாவதாக வந்து இவர் எல்லாம் கடந்து கூட ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் என்ற ஒரு பிம்பம் வந்து அவர்களுக்கு தேவைப்பட்டது. ம். ஆனால் அந்த பிம்பத்தையும் கடந்து தான் செல்ல வேண்டும் என்று நினைத்ததுதான் இவருடைய ஒரு தலைமையின் மற்றொரு அடையாளம். ஓகே. எம்ஜிஆர் கடந்து போயிடும். She needed the image of MG Ramachandran, but she wanted to move beyond the image of MG Ramachandran. ஓகே ஓகே. இவங்க பீரியட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நன் ஆஃப் த சினிமா ஹெல்ப்ட் ஹர் அப்படின்னு சொல்லலாமா சார்? சினிமா துறையே வந்து அவருக்கு வந்து சினிமா துறை வந்து மக்களிடையே சென்று அவரை அடையாளம் காண்பிப்பதற்கு, ஆனால் அதை கடந்து அவருக்கென்ற ஒரு குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள் வந்து அவரை வந்து கட்சியில் நிறுவியது.